பாடசாலையொன்றின் மைதானத்தில் கூடாரமிட்டு வாழ வேண்டிய அவல நிலையை புலத்கொகுப்பிட்டிய எதுராபொல தோட்ட மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். லயன் அறைகளில் சிரமத்துடன் வாழும் மலையக மக்கள் கூடார வாழ்க்கைக்கும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கையை அடுத்து புலத்கொகுப்பிட்டிய எதுராபொல தோட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் லயன் அறைகளிலிருந்து வெளியேறிய இந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். எதுராபொல தோட்ட மக்களின் லயன் அறைகள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன. சின்ன குழந்தையோடு வச்சுக்கிட்டு இருக்கேன். 1 மாசமா ஆகுது. இந்த கூடாரத்துல வெயில் அடிச்சா வெயில இருக்கவே இயலாது. சரியான சூடு இரவைக்கு இருக்க இயலாது. இரவையில சரியான குளிர் பிள்ளை தாங்கவே இயலாது. கூட்டு வேணா ஏஜி ஆபீஸ்ல உதவி செய்யறாங்க தான் சாமான்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுத்து எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு வீடு கட்டி சொல்லுக்கா, வீடு கட்டி கொடுங்க. சரி ஒரு லெக்கல காடா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடு எடுத்து கொடுங்க எங்களுக்கு. சின்ன பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு விளையாடுது. சுத்தி காடும் இருக்குது, தண்ணியும் இல்ல. அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சுருக்கா. இருக்கையில 6 மாசமா ஆச்சு. கூடாரத்துல இருக்கையில தண்ணி வசதி இல்ல, டொய்லெட் வசதி இல்ல. ஒரு டொய்லெட் தான் இருக்குது. அதுல தான் இந்த 8 கூடாரத்துல உள்ளவங்களும் பாவிக்கணும். பிள்ளைங்களை அங்கிட்ட இங்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு இங்க இருக்கையில ஸ்கூலுக்கு அனுப்பணும். தண்ணி இல்லாம பனி கிலோப்புல இருந்தா நாங்க மிச்ச தூரம் குடிக்க உடுப்பு கழுவ எல்லாம் அங்க கிணத்துக்கு போயிட்டு தான் வரோம். வீடுக்கு சுருக்கா கட்டி கொடுத்தா நல்லா, அந்த கூடாரத்துல இருக்கிறதுக்கே இயலாது. இதேவேளை எதுராபொல பகுதியைச் சேர்ந்த மேலும் 36 குடும்பங்கள் சீலானந்த மகா வித்தியாலயத்தில் இவ்வாறு கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர். மண் சரிவு அபாயம் என கூறி பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு சீரற்ற வானிலையின் போது இந்த மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பாதுகாப்பான பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு நிரந்தரமான குடியிருப்புகளை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமல்லவா?